ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபினான்ஸ் பீஸ். இன்னைக்கு இருக்கிற இந்த பிஸி வேர்ல்டில் நம்ம எல்லாரும் பணத்தை தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பணத்தோட உண்மையான வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பண்டமாற்று முறை தான் நடந்துட்டு இருந்தது. அதாவது ஒருத்தர் அரிசி வச்சிருக்காங்க, இன்னொருத்தர் கோதுமை வச்சிருக்காங்க அப்படின்னா அது ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. ஆனா காலப்போக்குல இந்த பொருட்களை தூக்கிட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவங்களுக்குள்ள மாத்துறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. முதல் முறையா 7வது செஞ்சுரியில லிடியான்ற கண்ட்ரில மணி காயின் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க பொருட்கள் வாங்கணும்னா இந்த காயினை பயன்படுத்தி தங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த காயின் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து பொருள் வாங்குறதுக்கு மக்களுக்கிடையே சிரமமா இருந்தது. அதனால 11th செஞ்சுரியில முதல் முறையா சைனா பேப்பர் மணி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. நாளடைவில் மக்களுக்கிடையே 3 விதமா பணப்புழக்கம் நடந்துட்டு இருந்தது. பான் புரோக்கர்ஸ், அதாவது கொஞ்சம் நிறைய பணம் வச்சிருக்கிற மக்கள் ஏதாவது ஒரு பொருள் அழகா மக்களிடமிருந்து வாங்கி தங்களுடைய பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2வது மணி சேஞ்சர்ஸ், அதாவது ஒரு நாட்டுடைய பணத்தை இன்னொரு நாட்டுக்கு பணமா கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக குறிப்பிட்ட சார்ஜஸும் வாங்கிக்கிட்டாங்க. 3வது மர்ச்சன்ட் பேங்கர்ஸ், அதாவது சொசைட்டியில் பணக்காரராக இருக்க மக்கள் தங்களுடைய பணத்தை இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர்ஸ் உடைய பணத்தை மக்கள் கிட்ட வட்டிக்கு கொடுத்து பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து 1791ல அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியாக இருந்த அலெக்சாண்டர் ஹாமில்டன் இதையே நம்ம ஒரே இடத்துல இருந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேங்கை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1816ல் இங்கிலாண்டில் பணத்துக்கு ஈக்குவலாக தங்கத்தை வச்சும் மதிப்பீடு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாடும் அவங்க பேங்க்ல இவ்வளோதான் பணம் பிரிண்ட் பண்ணணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இந்த தங்கத்தை வச்சு மதிப்பீடு பண்ண ஆரம்பிச்சனால அமெரிக்கா டாலர்ல இது பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்தது. அடுத்து மக்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு கொண்டுட்டு வந்தாங்க. இந்த கார்டு என்னன்னு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா இந்த கார்டை எடுத்துட்டு போய் நம்ம எங்க வேணா என்ன பொருள் வேணா இந்த கார்டு மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலகட்டத்தில் இன்டர்நெட்டோட வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருந்தனால ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷனும் கொண்டுட்டு வந்தாங்க. இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஆன்லைன் மூலியமாக நம்ம ஃபோன் வச்சோ இல்லை நம்ம சிஸ்டம் வச்சோ எங்கே வேணால் என்ன பொருள் வேணால் வாங்கிக்க முடிஞ்சுது, நம்ம யூஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போது இன்னும் டிஜிட்டல் உலகமாகவே மாறினால 2009ல் கிரிப்டோ கரன்சி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஆரம்ப காலத்துல இருந்த மாதிரி பண்டமாற்று முறையே இருந்திருந்தா மக்களிடையே எவ்வளோ சிரமம் இருந்திருக்கும், எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா கொண்டுட்டு வந்தது தான் இந்த பணம், கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட், கிரிப்டோ கரன்சி எல்லாமே. ஸோ பணம்ன்றது நம்ம தேவையை பூர்த்தி பண்றதுக்கு தானே தவிர அது எப்போ வேணா மாறலாம், அது எப்போ வேணா வேல்யூ இல்லாம போகலாம். வெல்த்தோட உண்மையான மதிப்பே அசெட் கிரியேஷன்ல தான் இருக்கு. ஸோ திங்க் ஸ்மார்ட்டர் டு கிரியேட் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃபினான்ஸ் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபினான்ஸ் பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.